படம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அவங்க லைக் இம்பாக்ட்ஃபுல்லா அவங்க ஸ்டோரியை சொன்னாங்க. லைக் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்டர்ஸுமே அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக ராவாக காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ ராவாக இருக்க முடியுமோ அவ்வளோ ராவாக இருந்தது படம். ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் மைண்டடாக இருந்தால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு படம். ஆப்டான டைட்டில் தான், ஆக்சுவலி படத்துக்கு ஏற்ற ஒரு டைட்டில் தான். அண்ட் அவங்க காமிச்சு லைக் அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப பொருத்தமாக இருந்தது இந்த டைட்டில் அப்படின்னு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50 இயர்ஸ் பிஃபோரா இருக்கும் 50 இயர்ஸ் ஆஃப்டரா இருக்கும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணமோ அதெல்லாம் திருத்திக்கிட்டு தான் வாழ முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லலை. ஆனா இதுக்கு மேல லைக் அதாவது எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூமனா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு வைல்டா ஒரு அனிமல் மாதிரி மாற முடியும், லைக் நம்மளோட ஒரு வேர்ஸ்ட் சைட காட்டுற மாதிரி இருந்துச்சு படம். இதை விட இன்னும் வேர்ஸ்டா, இப்ப இருக்கிறத விட வேர்ஸ்டா. இந்த மாதிரிதான் உலகம் இருக்கும், அவ்வளவுதான். திருத்திக்கிட்டாலும் நீ திருத்திக்கிட்ட அப்படின்னா நீ தான் அதுல ஒரு பலியாடா ஆக. கெட்டவனா இருக்க போறவன் கெட்டவனா தான் இருப்பான், இன்னும் கெட்டவனா மாறுவான். அப்படிதான் இருக்குது படம். வந்து எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நல்ல லைக் ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு ஓவராலா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை பார்க்க. வருத்துதான். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு பெருசா ஐடியா இல்லை. ஆனாலும் எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. பட் வெளில போகும்போது ஐ திங்க் ஐ நோ வாட் ஐ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி ஃபிலிம்ன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. படம் வந்து ஒரு முடிவை கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு இல்ல, ஐ மீன் நான் அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த படத்தோட எசன்ஸ் போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் ஆல் ஐ வுட் சே திஸ் மூவி ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு தி நேம். நீங்க கலியுகம்னு உங்க மைண்ட்ல என்ன ஐடியா இருக்கோ அதுக்கு அதே மாதிரியும் இருக்கலாம், அது மாதிரி இல்லாமையும் போகலாம். பட் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அதாவது உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. நம்ம எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல இந்த மாதிரி எடுத்தது இல்ல, ஹாலிவுட்ல ப்ராபப்ளி இருக்கலாம். என்னோட ஜானர் இது, என்னோட லைக்கிங்க்கு இது கிடையாது. ஆனா நான் எனக்கே பிடிச்சிருந்தது அப்படின்னும் போது அந்த மாதிரி நீங்க ஹாலிவுட்ல பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஹாலிவுட்க்கு எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி தமிழ்ல ஒரு மாதிரி ஜானர் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஐ திங்க் இட் வுட் பி மோர் நைஸ். இதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம தண்ணி வேஸ்ட் பண்ணாம அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொடுத்துட்டு போகணுன்றது வந்து ஒரு மெயினான மோட்டிவாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க, கண்டிப்பா ஐ திங்க் ஏற்றுப்பாங்க. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போவே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு பீரியட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்ச நாள் போக போக யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா அதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து ஹார்ஷ் ரியாலிட்டி. அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து நிஜமா ஒர்க் அவுட் ஆகும். ஓவராலா நான் ஒரு 9 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் பார்ட் வேற லெவல் தெருக்கி விட்டுருக்காங்க. மியூசிக்கா இருக்கட்டும், அந்த பதட்டமா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலா இருக்கு. எண்டில் வந்து ஹீரோயின் எவ்வளோ சர்வே பண்ணி நிற்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அவங்க எப்படி சர்வே பண்ணி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வேற லெவலா இருக்கு. எல்லாரும் வந்து தேட்டர்ல பாருங்க, ஃபேமிலி கூட பார்க்கலாம். பிகாஸ் ஏன்னா ஒரு சாங் இல்லை, ஒரு காமெடி இல்லை, ஒரு கிளாமர் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த போர்ல எப்படி சர்வே பண்றது அப்படிங்கிற மாதிரியே எடுத்திருக்காங்க. ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம், தரமான படம். அது மாதிரி தான் எடுக்கல, ஃபியூச்சர் பத்தி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அதாவது பாஸ்ட்ல இதெல்லாம் நடந்துச்சு, நான் சர்வே ஆகி வந்துட்டேன் பிரசன்ட்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத அவங்க எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. இதெல்லாம் பாஸ்ட்ல நடந்துருச்சு, இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, அதுல இருந்து நான் சர்வே ஆகி இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உமனா ஹீரோயினி வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்துல எடுத்திருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறத எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல படத்துல. கலியுகம்னு எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, நான் அந்த படத்துல இருந்து பார்த்தது, சோ ஏதாவது பிரச்சனைனா நம்மளை காப்பாத்த வந்து கல்கி வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த கல்கியே வந்து கடைசியில கொன்னுடுவாங்க. சோ அப்ப வந்து ஹீரோயினி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கலியுகத்துல நம்மளை காப்பாத்த யாருமே வர மாட்டாங்க, கல்கி மாதிரி நம்ம தான் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதனாலதான் கலியுகம்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, படம் பார்த்ததுல இருந்து எனக்கு புரிஞ்சது அதுதான். ஓவராலா படம் நல்லா இருக்கு. தியேட்டர்ல வந்து பார்க்கலாம், ஃபேமிலி கூட பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கிளாமரும் கிடையாது, காமெடி கிடையாது, பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் தான் பார்க்கலாம்.